வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. விடுபட்ட தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேர்தல் முடியும் வரை திமுகவினர் விழிப்போடு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவிடம் 54 தொகுதிகளை கேட்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பலவீனமே இதற்கு காரணம் என தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். திருவண்ணாமலையில் இன்று மாலை திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இதில் 91 தொகுதிகளைச் சேர்ந்த 1,30,000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். ஹரியானாவில் 20,000 ரூபாய் கடன் பிரச்சினையில் உயிர் நண்பனை கொன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கடத்தல் நாடகம் ஆடியவர் சிக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 2026ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் உற்பத்தி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் காகிதத்துக்கு 3 விதமாக இருக்கும் GST வரியை ஒரே அளவாக நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை. செய்திகளில் தொடர்வது சிறிய